ஹாய் மக்களே, வணக்கம். இது உங்களோட எஸ்குமார் அண்ணமான் சேனல். அந்தமானுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ பழைய வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் எடிட் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை இங்கே கார்பின் பீச்சை லைட்டாக சுற்றி காட்டலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு பாருங்கள். நம்ம சேனல் வந்து எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக பார்க்கல, லைட்டாக ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களுக்கு வாட்ச் அவர் இன்னும் எனக்கு 500 தான் பாக்கி இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதான் நம்ம வண்டி கிளம்ப போகிறோம். வண்டியில் உட்காந்தாச்சு, கிளம்பிடுவோம். ஹெல்மெட்டு ஃபஸ்ட் மாட்டணும், அதுதான் மெயின். சரிங்களா? ஹெல்மெட் மாட்டிட்டோம். வாங்க கார்வேன் பீச்சை காட்டுறேன் உங்களுக்கு. போமா, கிளம்பிட்டோம். வண்டி ஓட்டிகிட்டு மழையும் வருது. இங்கே பாருங்க, ரோட்டில் தண்ணியை பாருங்கள், மழை பெய்யுது. இங்கிட்ட ஏர்போர்ட்டு பக்கத்தில். கிளம்பிட்டா நான் கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடுவோம். மழை வந்துட்டு பாருங்க, கிளைமேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாருங்க, இங்கிட்ட பற்றியெல்லாம் நாளி மாதிரி பெருசாக இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் ஆற்றுக்காலெல்லாம் போகுது பாருங்க, அந்த மாதிரி பெருசு. இந்த தண்ணி ஃபுல்லாக கடலுக்கு தான் போகும். இது எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, போயிட்டே இருக்கு. காட்டுறேன், கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அந்த நாளி சொன்ன பாருங்க, அந்த இன்னும் போகுது பாருங்க, எவ்வளோ லென்த்தாக போகுதுங்க. செம்மையாக இருக்கும் பாருங்க. காட்டுறேன். இதான் பீச்சுக்கு போகிற பாதை. இப்போ கார்பின் பீச் போயிட்டே இருக்கோம், கிட்ட வந்துட்டோம். பாருங்க, இதான் சிலிண்டர் கொடுக்குற ஏரியா. நமக்கு கவர்மெண்ட் சிலிண்டர் கொடுக்குற ஏரியா சிசிஎஸ். இதுலேருந்து அப்படியே இறங்கணும். கார்பின் கொஞ்சம் கிட்ட தான். அந்த நாளி சொன்ன பாருங்க, அது வழியே கீழே இருக்குது காட்டுக்குள்ளேருந்து. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். பாருங்க பாருங்க, இந்த டர்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. இந்தாருங்க, இந்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சரிங்களா? இதுதான் இந்த நாளி ஏரியா. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு பாருங்க. மீன் பிடிக்கிறாங்க இங்கே. என்ன பண்ண வந்த? மீன் பிடிக்கவா? எத்தனை மீன் பிடிச்சிருக்க? காட்டு பாப்போம். வலை போட்டு பிடிச்சிருக்கீங்களா? இங்கே கீழே இருக்கா? ஏதோ இந்த போட்டல் தெரியுது, அதுல இருந்தா? இங்கே பாருங்க, மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. லேடிஸ் கூட சூப்பராக தூண்டில் போட்டு நல்லா குடை வச்சு நீட்டாக உட்காந்து. மழை பெய்யுதுல, இப்போ மழை இல்லை. அக்கா மீன் பிடிப்பாங்கன்னு பார்த்தேன், பிடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, சூப்பராக. அக்கா அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காடி. அங்கிட்ட அந்த நாளி உள்ளே இருக்கு பாருங்க, அந்த தண்ணி தெரியுது பாருங்க. இதெல்லாம் காடி பாருங்க. பீச்சுக்கு போகிற பாதையில் தான் இருக்குது காடி. இது ஃபுல்லாக இப்போ காட்டுற பாருங்க. நாளி என்ன நான் காமிச்சல, அதுலேருந்து இந்த லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடலுக்கு போய் சேருவது. சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு நேராக வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஆப்போசிட்டில் கடல் எங்கிட்டு இல்லைங்களா? பாருங்க, இதெல்லாம் கடல் தான். கார்பினோட ஆரம்பம் அந்த நாளி சொன்ன பாருங்க. இந்த நாளி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாருங்க, சூப்பராக தெரியுது பாருங்க. எப்படியே பீச்சுக்கு போகலாம். பாருங்கள், காட்டுறேன். இப்போ பாருங்கள், கார்பின் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். பீச்சு அவ்வளோ தூரம், அந்த லாஸ்ட் வரைக்கும், அந்த முனை வரைக்கும் இருக்குது பீச்சு. அங்கே தெரியுது பாருங்க, அந்த அந்த எண்டிங்கில் அந்த தெரியுது பாருங்க, அது வந்து ஸ்னேக் ஐலாண்டிங்க. செம்மையாக இருக்கு பாருங்க. நானே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் இல்லை, சாயந்தரம் தான் இங்கே கூட்டமாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்கள். அருமையான பீச்சு. ஆனால்
இப்போ தண்ணி இறங்கியிருக்கு, சாயந்தரத்துக்கு தண்ணி ஏறும், செம்மையாக இருக்கும். இப்போ இருக்கிற இடத்தோட நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இந்த தெரியுது பாருங்க, இந்த கல் இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி ஏறிடும். நாயை கூட குளிவாட்டுற உப்பு தண்ணியில் கொண்டு வந்து யார் அங்கே தெரியுது பாருங்க, அது வந்து பழைய ஹோட்டல். அது வந்து பேர்லெஸ் ஹோட்டல்ஸ் இங்கே இருந்தது ஃபஸ்ட்லேருந்து, இப்பயும் இருக்குது. ஆனால் சுனாமிக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இதெல்லாம். இதெல்லாம் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு ரொம்ப. சும்மா நீங்கள் வந்துட்டு அப்படி ஜாலியாக அதில் அப்படியே குளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி நடந்தீங்கன்னாவே ஒரு அந்த காற்றுக்கும் இயற்கை செம்மையாக இருக்குங்க. அந்த என்ஜாய்மெண்ட்லாம் கிடைக்கும், செம்மையாக இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்களா அந்த மலையை பார்த்தீங்களா, அதெல்லாம் கோரி. அது மலையை உடச்சிட்டாங்க ஃபுல்லாக கல் எடுக்கிறதுல. இப்போ பந்த் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இல்லை. கல் எடுக்கிறதுக்காக உடச்சி இங்கே பாருங்க மலையை கரைச்சிட்டாங்க. இப்படி கரைச்சா என்ன பண்ணுறது? இப்போ பந்த் பண்ணியிருக்காங்க. இல்லை பாருங்க, இதெல்லாம் அலை அடிச்சு கட்டினது கூட எப்படி உடஞ்சி வச்சுன்னு பாருங்க. அலை அடிச்சு படி போட்டது, இதெல்லாம் படி பாருங்க எப்படி இருக்குன்னு. படிலாம் இல்லை, அப்படியே உடஞ்சி வச்சு ஃபுல்லாக ஏற முடியாது. இல்லையா? ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லைடிங்காக இருக்கிறதுல ஒன்றாகாது, இறங்குற படி மட்டும் உடஞ்சி போச்சு. இதில் தண்ணி ஏறி இறங்கும் போல இருக்கு, ஒன்றாகாது. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது. நம்ம சிப்பி ஐட்டம் ஃபுல்லாக இங்கே பீச்சில் எல்லாம் கிடைக்கும், சங்குல எல்லாமே. போட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், இது போட்டிங்லாம் பண்ணலாம். இங்கே போட்டிங்லாம் இருக்குது. ஒரு குரூப் போயிருக்கு, இங்கே தெரியுது பாருங்க, இந்த போது வருங்க ஸ்னேக் ஐலாண்டுக்கிட்ட போகலாம். அப்படியே போய் சுற்றி அணிச்சிடுவா, சூப்பராக இருக்கும். போட்டிங்லாம் பண்ணலாம். இது டிக்கெட் கவுண்டர் இருக்குது இங்கே. இதெல்லாம் அந்த போட்டு கவுண்டருக்கு டிக்கெட்டு, ப்ரைவேட் போட் தான். கவுண்டருக்கு டிக்கெட் எடுக்க தனித்தனியாக இருக்கு பாருங்க. இல்லை அப்படிங்களா? இது இதில் இப்போ இந்த போட்டிங் போகிற பாதை தான். இதில் போய் நேராக அங்கே போனோம்னா அங்கேருந்து போட்டு ஏறலாம். வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். இங்கே சூப்பராக இருக்காங்க. அலை அடிக்கி இங்கே பாருங்க எப்படி தூக்குதுன்னு. போனாங்க. பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளை கூட ஏறிடுச்சு இதில். செம்மையாக இருக்காது. கடைசி வரைக்கும் வந்துட்டோம். சின்ன பிள்ளை கூட ஏறி பாருங்க. बच्चा ஏறிட்டாங்க, கிளம்புறாங்க அவங்க.
எடுத்துட்டாங்க, போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. பாருங்க ஆளை ஏற்றிட்டு இந்த போட்டிங் கிளம்பிடுச்சு. செம்ம இருக்கு அலையோட. இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு. கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்க போகுது. எப்படி அழகா போகுது பாருங்க. செம்மையா இருக்காருங்க. போயிடுச்சு. செம்மையா இருக்காரு. சூப்பரா இருக்காரு. செம்மையா இருந்துச்சு பீச் ஃபுல்லா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் ஜஸ்ட் எனக்கு வந்து 500 ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்குது மானிடைஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு முடியும். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்காக நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் தெரியும் நான் எப்படி பண்ணுறேன். டாடா, பாபாய்.